மூட்டி எரிய விடு. அயல்மொழிகள் தினம் பேசு, அயல்மொழிகள் தினம் பேசு, அயல்மொழிகள் தினம் பேசு. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை இறையசை மகளே, உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு இறையசை மகனே. காற்றாக மழையாக வருகிறார், பனித்துளி போல் காலை தோறும் மூடுகிறார். 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 காற்றாக மழையாக வருகிறார், பனிதுளி போல் காலை தோறும் மூடுகிறார். காற்றாக தேவன் என்ன செய்வார்னா வருகிறார், காற்றாக வருகிறார். இந்த காற்று ரெண்டு பேருக்கும் அடிக்கும். தேவனிடத்திலிருந்து வருகிற காற்று ரெண்டு பேருக்கும் அடிக்கும். இன்னைக்கு எப்படிப்பட்ட காற்று இன்னைக்கு நம்ம மேலே வீசணும், எப்படிப்பட்ட காற்று இன்னைக்கு நம்ம மேலே வீசணும்னு நாம் நடக்கிறத வச்சு தான் கர்த்தர் நமக்கு ரெண்டு விதமான காற்றை நமக்கு மேலே தேவன் என்ன செய்வார்னா அனுப்புவார். காற்று ரெண்டு விதமான மனிதர்களுக்கு மேலேயும் அடிக்கும், ரெண்டு விதமான மனிதர்களுக்கு மேலேயும் அடிக்கும். ஒரு விதமான காற்று அழிவை ஏற்படுத்துகிற காற்று, ஒரு விதமான காற்று ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற காற்று, இல்லை நம் விருப்பங்களை நிறைவேற்றுகிற காற்று. ஆண்டவர் ஒன்று ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற காற்றையும் நம்ம மேலே வீசுவார், ஆபத்தை கொண்டு வருகிற காற்றையும் நம்ம மேலே வீசுவார். இன்னைக்கு எந்த காற்று நம்ம மேலே வரணும்னு நம்ம தான் அதை முடிவெடுக்கணும். நாம் எடுக்கிற முடிவை வச்சு தான் ஆசீர்வாதமான காற்றை நம்ம மேலே வீச பண்ணுறதா, இல்லை ஆபத்தான பாதிப்பை உண்டாக்கக்கூடிய காற்றை நம்ம மேலே வீசுவதா என்பதை ஆண்டவர் என்ன செய்வார்னா முடிவு பண்ணுவார். இது ரெண்டுமே அவர்கிட்ட இருக்கு. யோனாவின் புஸ்தகத்தில் ஒரு காற்று வருது, யோனாவின் புஸ்தகத்தில் ஒரு காற்று வருது. யோனா 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா 1, 2, 3 அப்படியே வாசிச்சிங்கன்னா, யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1லேருந்து அப்படி வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காற்று அடிக்குது. என்ன காற்று? அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவனுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுது கண்டு கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க
பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. நோக்கி மாலுமி வந்து என்ன இப்போ அங்கே ஒரு வேண்டிக்கோன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே பார்க்குறோம், அங்கே ஒரு காற்று வீசுது இல்லையா? அங்கே ஒரு காற்று வீசுது. என்ன காற்று அது? இருக்கிறதையெல்லாம் இழக்க வைக்கிறதுக்கு ஒரு காற்று வீசுது. கடலில் இருந்தவர்கள் எல்லாம், கப்பலில் இருந்தவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க? பொருட்களை எல்லாம் எடுத்து கடலிலே எரிஞ்சார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? கப்பலில் இருந்த பொருட்களை எல்லாம் பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை, கப்பலில் போகிறதெல்லாம் சாதாரண சரக்கில் கிடைக்காதது, ஒரு நபருக்கு கிடைக்காதது. கப்பலில் வர்ற பொருளுங்கள் எல்லாம் சாதாரணமாக நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இல்லை இல்லையா? அப்போ நம்ம ஊரில் கிடைக்காத ஒன்று தான் என்ன செய்ய போகுது? வெளிநாடுகளிலிருந்து அது கொண்டு வரப்போகுது. இப்போ கப்பல்களில் எண்ணெயை கொண்டு வராங்க, கச்சா எண்ணெயை கொண்டு வராங்க. இங்கேருந்து பல நாடுகளுக்கு என்ன செய்கிறாங்க? ஏற்றுமதியில் கொண்டு போகிறாங்க. ஏன்னா நம்ம நாட்டில் எண்ணெய் இல்லை, அதனால் எங்கே கொண்டு வராங்க? வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வராங்க. இப்போ கப்பலில் ஒரு பொருள் போகுதுன்னா அது எந்த மாதிரி பொருள்? அவர்களுக்கு கிடைக்காத ஒரு பொருள் இல்லையா? அப்போ கிடைக்காத ஒரு பொருள் என்ன செய்ய போகுது? கிடைக்க போகுது. கிடைக்காத ஒன்று கிடைக்க போகுது. ஆனால் கிடைக்காத ஒன்று கிடைக்க போகிற நேரத்தில் கர்த்தர் ஒரு காற்றை வீசி என்ன செய்கிறார்னா, இது உனக்கு கிடைக்கவே கூடாதுன்னு அந்த கடலில் இருக்கிற எல்லா பொருள்களையும் எடுத்து எங்கே போடுறாங்கன்னா கடலில் போடுறாங்க இல்லையா? அப்போ இருக்கிறதையெல்லாம் இழக்க வைக்கிறதுக்கு ஒரு காற்றடிக்குது. இருக்கிறதையெல்லாம் இழக்க வைக்கிறதற்கு ஒரு காற்றடிக்குது. இன்னொரு இடத்துல என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, என்னாகமோ 11ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 31வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அந்த பகல் முழுவதும், ராம் முழுவதும், மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள் அப்படின்னு. காடைகளை சேர்த்தார்கள். எதனால் இருக்கும்? ஒரு நாள் முழுசும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாக சேர்த்தவன கொஞ்சமாக இல்லை, அவனுக்கு தலைக்கிறக்கல 1 மாதம் புசிக்கிற அளவுக்கு காடைகளை கொடுத்தார். இது எந்த காற்று? இதுவும் தேவனிடத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டு, அப்படி தான் பைபிளில் சொல்றது இல்லையா? கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை எல்லாம் அடித்து கொண்டு வந்து இவங்களுக்கு சேர்த்தது. ஒரு காற்று இருக்கிறதையெல்லாம் இல்லாமல் ஆக்குச்சு. இன்னொரு காற்று இல்லாததையெல்லாம் கொண்டு வருது. இல்லாததையெல்லாம் கொண்டு வருது. நமக்கு இல்லாததையெல்லாம் கொண்டு வருவதற்கான காற்றும் கர்த்தரிடத்தில் இருக்குது. நம்ம இடத்துல இருக்கிறதையெல்லாம் அடித்து கொண்டு போய் சமுத்திரத்தில் போடுறதுக்கான காற்றும் கர்த்தரிடத்தில் இருக்குது. இன்றைக்கி எந்த மாதிரி காற்று நமக்கு வேணும்னு விரும்புகிறோம்? இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், நஷ்டம் வந்தால் பிசாசு கொண்டு வந்தது, ஆசீர்வாதம் வந்தால் கர்த்தர் கொடுத்தது அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. மத்திய 4ஆம் அதிகாரத்தில் பிசாசு அழகாக ஆண்டவர்கிட்டே போய் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீர் மட்டும் என்னை பணிஞ்சுக்கிட்டா இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? மத்திய 4
8, 9. மறுபடியும் பிசாசு ஆண்டவராகிய இயேசுவை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவருடைய மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா? அப்போ காசு வந்தால் அது கர்த்தர் கொடுத்தது, நஷ்டம் வந்தால் அது பிசாசு கொடுத்ததுன்னு அர்த்தம் இல்லை. காசு யார் கூட கொடுக்க முடியும்? பிசாசு கூட ஒரு மனிதனுக்கு கொடுக்க முடியும். அதனால் கர்த்தருடைய பிள்ளை பிசாசு தான் கொடுத்தான்னு சொல்ல, பிசாசும் கொடுக்கறதுக்கு என்ன இருக்குதுன்னா வாய்ப்புகள் இருக்குது. பிசாசும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம அதை நல்லா என்ன செய்யணும், புரிஞ்சிக்கணும், அதை நல்லா நம்ம விளங்கிக்கணும். ஆசீர்வாதம் வந்தால் கர்த்தர் கொடுக்கறது, நஷ்டம் வந்தால் பிசாசு கொடுக்கறதில்ல. இப்போது ரெண்டுமே, ஆசீர்வாதத்தையும் யார் கொடுக்குறான்? தேவன் கொடுக்கிறான். நஷ்டத்தையும் யார் கொண்டு வருகிறார்? தேவன் தான் கொண்டு வரார், இல்லையா? சமுத்திரத்தின் மேலே பெருங்காற்றை வரவிட்டது யாரு? கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வீச பண்ணினார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. பெருங்காற்றை வீச பண்ணினது பிசாசு அல்ல, யோனாவில், இல்லையா? பெருங்காற்றை கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வீச பண்ணினார், அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆனால் இங்கே சொல்லுது, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்தில் இருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலே போட்டதுன்றார். அப்போ ஒரு காற்று என்ன பண்ணுச்சு? இருக்கிறதையெல்லாம் இழக்க வச்சுச்சு. ஒரு காற்று என்ன பண்ணுச்சு? இல்லாததையெல்லாம் கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு எந்த மாதிரி காற்று நமக்கு அடிக்கணும்னு நம்ம விரும்புகிறோமோ, அந்த எந்த மாதிரி செயல்கள் நம்மிடத்தில் இருக்கிறதோ அதற்கு ஏற்ற காற்று தான் நமக்கு மேலே வீசும். ஒன்று, இல்லாததை கொண்டு வர்றதுக்கும் அவர்கிட்ட காத்திருக்கு, இருக்கிறத இழக்க பண்ணுறதுக்கும் அவர்கிட்ட காத்திருக்கு. எந்த காற்றணிக்கு நம்ம மேலே வீசணும்னு விரும்புகிறோமோ அதற்கு ஏற்ற செயல்பாடுகள் நம்மிடத்தில் இருந்தால் நல்ல காற்று வீசும். இல்லாததையெல்லாம் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இல்லாததையெல்லாம் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இது வரைக்கும் அந்த காடையை அவங்க எகிப்தில் பார்த்தாங்களா அப்படின்னு கூட தெரியாது. இது வரைக்கும் காடைகளை எகிப்தில் அவங்க பார்த்தாங்களான்னு கூட தெரியாது. ஏன்னா அவங்க பார்த்ததெல்லாம் கொம்மட்டிக்காயோ வெள்ளரிக்காயோ வெள்ளைப்பூண்டோ வெங்காயம், இதுதான் அவங்க பார்த்தது. செங்கல், வெள்ளரிக்காய், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இதுதான் அவங்க பார்த்தாங்களே ஒழிய எதை அவங்க பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. காடைகளை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, காடைகளை அனுபவிக்கவங்க வாய்ப்பு இல்லை. அப்படின்னா இதுவரைக்குமே நீ பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீ என்ன செஞ்சிருக்கவே மாட்ட, பார்த்துருக்கவே மாட்ட, கேள்விப்பட்டிருக்கவே மாட்ட, இல்லையா? 35 லட்சம் மக்களுக்கும் தேவையான அளவுக்கு காடைகள் எவ்வளோ கூட மோசே சொல்கிறார். எப்படி கொடுக்க முடியும்? இருக்கிற ஆடு மாடை எத்தனை அடித்தாலும் என்ன செய்ய முடியாது. இந்த ஜனங்களுக்கு பார்த்தா நீ ஈஸியாக என்ன பண்ணுறீங்க? விசுவாசம் ஒரு இடத்துல கூட மோசே ஆண்டவர்கிட்ட எடுத்து கேட்டதே கிடையாது, பேசுனதே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட மோசையே இப்போ என்ன பேசுகிறார் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு கொடுக்குறன்னு ஈஸியாக சொல்லிட்டீங்களே, இதை எப்படி கொடுப்பீங்க? இதை எப்படி கொடுப்பீங்க? இது கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இது நம்மளால் முடியவே முடியாது, எப்படி பார்த்து கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மோசே என்ன செய்கிறார்? ஆண்டவர்கிட்ட கேட்குறார். எப்போ நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் என்ன செய்ய போகிறேன், நான் அதை கொடுக்குறேன், நீ அதுக்காக ஒன்றும் கவலைப்பட்டுக்காதன்னு மோசே தான் என்ன செய்கிறாரு? ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், இல்லையா? அப்போ இதுவரைக்கும் நீ பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? கொடுக்கறதுக்கு தேவன் விரும்புகிறார். இதுவரைக்கும் நீ பார்க்காத ஒரு ஆசீர்வாதம், அதான் இன்னைக்கு உனக்கு சொல்கிறது, நமக்கு சொல்கிறது என்னது? இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? கொடுக்கறதுக்கு விரும்புகிறார். ஆனால் அதே போல் இதுவரைக்கும் நீ பார்க்காத ஒரு இழப்பையும் கொடுக்க விரும்புகிறார். இதுவரைக்கும் பார்க்காத ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் என்பது தான் தேவனுடைய விருப்பம், அதுதான் தேவனுடைய ஆசை, அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீ பார்த்துருக்கவே முடியாது, பார்த்துருக்கவும் மாட்ட, இதுக்கு மேலேயே நீ பார்க்க மாட்ட. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? கொடுக்க விரும்புகிறார். தேவன் யாருக்கு கொடுக்க விரும்புகிறார்? ஒரு சின்ன கருத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன்.
அப்போ இந்த அழிவுக்கு இருக்கிறது எல்லாம் இல்லாமல் ஆக்கிறதுக்கும் ஒரு காற்று என்ன செய்யுது, வருது. இப்போ கப்பலில் எவ்வளவோ சரக்கு இருந்துச்சு, இப்போ என்ன இப்போ இப்போ கப்பல் பார்த்தா வெறுமணியாக கிடக்கு, எம்டியாக இருக்குது. இன்றைக்கி எவ்வளவோ ஆசீர்வதிக்கப்பட்ட வீடுகள் எல்லாம் எம்டியாக இருக்குது. எவ்வளவோ ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தா, ஒவ்வொரு வீடுகளில் ஆசீர்வாதங்கள் நிறைஞ்சு கிடந்தது, ஆசீர்வாதங்கள் நிறைய கொடுத்தார் ஆண்டவர். அப்படிப்பட்ட வீடுகளெல்லாம் இன்னைக்கு என்னவா கிடக்குன்னா எம்டியாக கிடக்குது, வெறுமனையாக கிடக்கு. ஏன் அப்படின்னா ஒரு காற்றை கர்த்தர் வீச பண்ணினார். அந்த காற்று இருக்கிறதையெல்லாம் அடித்து கொண்டு போய் சமுத்திரத்தில் போட்டுடுச்சு. அதே இடத்துல ஒரு காற்றை வீச பண்ணினா சமுத்திரத்தை தந்ததையெல்லாம் கொண்டு வந்து பாலில் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துச்சு. ஒரு காற்று வீட்டில் இருக்கிறத கொண்டு போய் சமுத்திரத்தை தள்ளுது, ஒரு காற்று சமுத்திரத்தில் கொண்டு வந்து வீட்டில் தள்ளுது. இன்னைக்கு எந்த மாதிரி காற்று இன்னைக்கு நமக்கு வேணும்னு விரும்புகிறீங்க? வீட்டில் இருக்கிறத அடிச்சுன்னு போய் சமுத்திரத்தில் தள்ளுறதுக்கும் ஒரு காற்று கற்றுக்கிட்ட இருக்குது. சமுத்திரத்தில் இருக்கிறத கொண்டு வந்து வீட்டில் போடுறதுக்கும் ஆண்டவர்கிட்ட ஒரு காற்று இருக்குது. அப்போ எந்த காற்று வீசணுமோ அதற்கு ஏற்றார் போல நம்முடைய செயல்பாடுகள் இருக்குமானால் நிச்சயமாக கர்த்தர் சமுத்திரத்தில் கடலில் இருக்கிறத கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கறதுக்கான காற்றை நம்ம மேலே என்ன செய்வார், வீச பண்ணுவார். இல்லைன்னா வீட்டில் இருக்கிறத கொண்டு போய் கடலில் போட்டு போயிடுவார். கர்த்தர் ஒரு நாளும் கவலைப்பட மாட்டார். கர்த்தர் ஒரு நாளும் கவலைப்பட மாட்டார். கப்பல்லேருந்து தூக்கி எல்லாம் கடலில் போட்டான், கர்த்தர் ஒரு நாளும் கவலைப்படலை, ஒரு நாளும் கவலைப்படலை. அதே மாதிரி கடலில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் போட்டார், அப்பையும் கர்த்தர் கவலைப்படலை. ஆக மொத்தம் என்ன, கர்த்தர் எதுக்கும் கவலைப்பட மாட்டார். என்ன, நீ எப்படி நடக்கிறியோ அதுக்கேற்ற காற்றை வீச பண்ணுவேன். ஒன்று இருக்கிறத கொண்டு கடலில் போடும், இல்லை கடலில் கொண்டு வீட்டில் போடும். எது உனக்கு வேணும் அப்படின்றத நீ என்ன பண்ணிடு, நீ ஏன் முடிவெடுத்துக்கப்பா அப்படின்னு முடிவை கர்த்தர் என்ன செய்கிறாரு, நமக்கு மேலே கர்த்தர் விடுறார் இல்லையா? அப்போ முதல்ல இருக்கிறதெல்லாம் ஏன் கொண்டு போய் கடலில் போட்டுச்சு? சொல்கிறத கேட்காம போனால் இருக்கிறதெல்லாம் கடலுக்கு போயிடும். சொல்கிறத கேட்காம போனால், ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வார்த்தையை என்ன செய்யணும், கேட்கணும் இல்லையா? அந்த வார்த்தையை என்ன பண்ணணும், கேட்கணும், அதை கீழ்ப்படியணும், அதை கேட்டு அப்படி செய்யணும். அப்படி ஒரு காரியம் நமக்குள்ளே இருந்தால் இல்லாமல் போயிடுச்சுன்னா எது, கர்த்தர் சொல்லி பார்த்தார். என்ன சொல்லி பார்த்தா, நீ எழுந்து எங்கே போ, என்ன பண்ணு என்பதெல்லாம் சொன்னார் இல்லையா? வாசிக்கலாம். யோனா 1:2-3, யோனா 1:2-3 சீக்கிரம் வாசிக்க முடிச்சிடுறேன். யோனா 1:2-3. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய, இப்போ முதல்ல என்ன சொன்னார், எங்கே போகணும்னு சொல்லிட்டார் இல்லையா? நீ எழுந்து எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போங்க. நம்மளை எங்கே ஆண்டவர் போக சொல்கிறாரோ அங்கே நம்ம போவோம்னா ஒரு நாள் இருக்கிறது கடலுக்கு போகாது. நம்மளை ஆண்டவர் எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போனால் இருக்கிறது ஒன்றும் எங்கே போகாது, கடலுக்கு போகாது. அடுத்தது, நீ போய் என்ன செய்யணும்னு சொல்கிறாரோ அதை செஞ்சுட்டா இருக்கிறது ஒன்றும் கடலுக்கு போகாது. எங்கே போனாரோ அங்கே போ, என்ன செய்யணும்னு சொல்கிறாரோ அதை செய்ய. எப்போ எதை செய்ய வேணாலும் செய்யாமல் விட்டுடு. விரோதமாக பிரசங்கி, அதுக்கு ஆதரவாக. அப்போ விரோதமாக பிரசங்கிக்க சொல்கிறத ஆதரவாக பிரசங்க சொன்னாலும் பிரச்சனை தான் இல்லையா? விரோதமாக பிரசங்கிக்க சொல்கிறத ஆதரவாக பிரசங்க சொன்னாலும் பிரச்சனை. என்ன சொல்கிறத செஞ்சுட்டு போயிடு, அவ்வளோதான் கதை. போனால் போயிடு, செய்யினா செய், ரெண்டு முடிச்சுடு. இதை செஞ்சுட்டேன்னா இருக்கிறது ஒன்றும் கடலுக்கு போகாது. ஆனால் வாசிக்கலாம் என்றார். முடிஞ்சு போச்சு. எங்கே போன சொன்னார், என்ன செய்யணும் சொல்லிட்டார் இல்லையா? அப்போ நமக்கு என்ன சொல்கிறார், எங்கே போகணும் சொல்கிறாரு, என்ன செய்யணும் சொல்கிறார். சொல்கிறத அப்படியே செஞ்சுட்டா இருக்கிறது ஒன்றும் எங்கே போகாது, கடலுக்கு போகாது. சரியா? கடலுக்கு போகா. அப்போ சொல்கிறத செய்யாமல் போகிறதுனால தான் என்ன செய்கிறாரு, இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் கர்த்தர் சமுத்திரத்தில் தள்ளுறார். சரி, இதுக்கு மேலே உன் கையில் என்ன செய்யக்கூடாது, இதை கொடுக்கக்கூடாது. கொண்டு போய் தள்ளினார். சமுத்திரம் போட்டது தான். நீ அதுக்கு மேலே மனம் திரும்பினா கூட எதுவும் வராது. கடலில் போட்ட ஒன்று. அதுக்கு பிறகு யோனா மனம் திரும்பினார். ஆனால் அவர் மீண்டும் வந்தார தரிய போனது தான். போனது அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன செய்ய முடியாதுன்னா, போன ஒன்றையும் ஒன்றையும் திரும்பி தர மாட்டார். சொல்லும் போதே செஞ்சுட்டேன்னா இருக்கிறது ஒன்றும் போகாது. ஆனால்
சொல்லும்போது கேட்காத போயிட்டு ஏதோ நான் தோணுது ரொம்ப யோனா ரொம்ப புத்திசாலி மாதிரி ரொம்ப அறிவாளி மாதிரியும் ஏசனார் ஒன்றும் தெரியாத மாதிரி ஒரு பாட்டுக்கு போனார், அப்படியே யோப்பாவுக்கு போனார், அங்கே டிக்கெட் வாங்கினார், கட்டுவல் ஏறார், கீழே போய் படுத்தினார், எங்கே வேணா கடை. அவர் சொன்னார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போனது தான், திரும்ப நேசவே மாட்டேன். போன உடனே திரும்ப உயிரை திரும்ப கொடுத்தாரு. ஆனால் போன ஒரு பொருள் கூட என்ன செய்வே இல்லை, ஆண்டவர் திரும்ப கொடுக்கல. காற்று வீசறதுக்கு முன்னாடி கவனமாக இருந்துட்டா இருக்கிறது ஒன்றும் கடலுக்கு போகாது. கடலுக்கு போயிடுச்சுன்னா திரும்ப வராது. திரும்ப நீ என்ன மனம் திரும்பினாலோ என்ன அழுதாலோ, 2ஆம் அதிகாரம் யோனா எவ்வளவு அழுது ஜெபம் பண்ணார் இல்லையா? 2ஆம் அதிகாரம் முழுசும் என்ன ஜெபம் பண்ணார், என்ன அழுக, என்ன புலம்பல். நீ எவ்வளோ வேணா அழு யோனா, என்ன வேணா ஜெபம் பண்ணு யோனா, ஒன்று உயிரை வேணா காப்பாற்றி விடுறேன், வெளியே போயிட, அவ்வளோதான். மாறாக போன ஒன்றை கூட திரும்ப கொடுக்கவே மாட்டேன், அவ்வளோதான். போன ஒன்றை கூட தேவன் திரும்ப தரல, போனது அவ்வளோதான், சாப்டர் முடிஞ்சு போச்சு. உயிரை மட்டும் மீட்டு கொடுத்தா பொழைச்சிக்க போ அப்படின்னு மீட்டு விட்டு கொண்டு போய் தள்ளி விட்டுட்டாரு, கதை முடிஞ்சு போச்சு. ஏன்னா சொல்கிறபடியே செஞ்சுட்டேன்னா இருக்கிறது ஒன்று என்ன செஞ்சிடாது, நம்மளை விட்டு போயிடாது, நம்மளை விட்டு போகாது. அப்போ இங்கே ஒரு காற்று, எங்கள் காற்று யார் என்ன ஆகாமத்தில் ஒரு காற்றடிச்சு இல்லை. இந்த காற்று என்ன காற்று, சொல்கிறத அப்படியே நம்முடைய தேவைகளை தேவசமத்தில் சொல்கிற காற்று. நிறையா அவன் ஜனங்க என்ன செய்தாங்க, அழுதாங்க. தேவசனம் உட்காந்து என்ன செஞ்சாங்கன்னா அழுதாங்க இல்லையா? அழுதது மோசேக்கு கஷ்டமா இருந்துச்சபடி ஆண்டவருக்கு அது கஷ்டம் மாதிரி தெரியல. ஜனங்க அழுதது மோசே தான் தப்புன்னு சொன்னாரே ஒழிய ஆண்டவர் என்ன செய்யவே இல்லை, அது ஆண்டவர் தப்புன்னே சொல்லலை இல்லையா? என்னாகத்தில் முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்தில் 10-11 பாருங்க, 10-11 பாருங்க. அடுத்தது 11 நின்று அழுததை மோசே கேட்டார். இப்போ கர்த்தருக்கு மோச கோபம் முடிச்சு. 18வது வசனம் பாருங்க, 18வது வசனம் பாருங்க. நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் அப்படின்னா, இப்போ மோசே தான் இவனை நானா பெத்தேன், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறான்னு இவர் தான் புலம்புனாரே தவிர ஜனங்களுக்கு அழுகை யாருக்கு தப்பா தெரியல. ஜனங்க அழுதுங்களுக்கு சிக்கன் இல்லை, எனக்கு காடை கொடுக்கல, நாங்கள் மண்ணாவே சாப்பிட்டு கிடக்கிறோம் அப்படி இந்த ஜனங்க பேசி அழுதது மோசேக்கு கஷ்டமாச்சே தவிர அது யாருக்கு கஷ்டமா இல்லை, கர்த்தருக்கு கஷ்டமா இல்லை. பிறகுதான் அதனுடைய பிரச்சனை வேற. ஆனால் மாறாக என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ தேவன் என்ன சொன்னால் தன்னுடைய தேவைகளை தேவனுக்கு என்ன செய்கிறாங்க, அவங்க தெரியப்படுத்துகிறாங்க. தெரியப்படுத்துகிறப்ப தான் அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அவங்க அழுதாங்க, கேட்டாங்க. அப்போ அழுது கேட்கும் தன்னுடைய தேவைகளை தேவனுக்கு மட்டும் தெரியப்படுத்தி தேவ சமத்துல காத்திருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு இல்லாததை அடித்து கொண்டு வந்து வீட்டுகளில் சேர்க்கிறதுக்கு கர்த்தர் ஆயத்தமா ஒரு காத்த வச்சிருக்கிறார். தம்முடைய தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்தி தேவ சமத்துல காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சமுத்திரத்தில் கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கறதுக்கு கர்த்தர்ட்ட என்ன இருக்கு, ஒரு காத்து இருக்கு. மாறாக என்ன, அவர் சொன்னதை நம்ம செய்யாம நமக்கு விருப்பமானதை செய்யும் போது வீட்டில் இருக்கிறத கொண்டு போய் கடலில் தள்ளுறதுக்கு அவர்கிட்ட ஒரு காத்து இருக்கு. அப்போ இல்லை இல்லாததை ஏன் எந்த காற்றை கொண்டு வந்துச்சு, அவனுடைய ஜெபம், அவனுடைய அழுகை, தேவ சமூகத்தை அவங்க அழுததும் ஜெபித்ததும் யாருக்கு என்ன கொண்டு வந்துச்சு, அவங்க இல்லாததை அவர்களுக்கு கொண்டு வந்துச்சு. திரும்ப கடந்த வசந்த வாசிக்க பார்க்கலாம். அந்த 18ஆம் வசனத்தை 19ஆம் வசனத்தையும் 18ஆவது வசந்த 19ஆம் வசனத்தையும். நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள் அப்படின்னு சொன்னார். நீங்க என்ன செய்வீங்க, இறைச்சி சாப்பிடுங்க. இப்போ வாசிக்க 31ஆம் வசனத்தை. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், 2 முழம் உயரம், அவ்வளவு காடை கொண்டு நெருப்பிடிச்சு 1 மாதம் வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாம் இச்சிச்சவங்களை தான் அடிச்சார தவிர எல்லாரையும் தேவன் அடிக்கல. இச்சிச்சவர்களை தான் தேவன் அடிச்சாரே தவிர எல்லாரும் என்ன செய்யல. கிப்ரோத் அத்தாவா வரும்போது என்ன சொன்ன, மிகுந்த இச்சை உள்ள ஜனங்களை அடிச்சாரே தவிர எல்லாம். ஏன்னா மிகுந்த இச்சை உள்ளவங்க யார் தெரியுமா, மிகுந்த இச்சை உள்ளவங்க யார் தெரியுமா, கர்த்தருடைய பிள்ளை. ஒரு ஜனத்தை கூட ஆண்டவர் அடிக்கல. 4ஆம் வசனத்தில் பாருங்க பார்க்கலாம். 4ஆவது வசனத்திலிருந்து, பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான
அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களாம். அப்போ கர்த்தர் யார் அடிச்சாரு? பல ஜாதி ஜனங்களை அடிச்சார தவிர தான் ஜனங்கள் ஆண்டவர் அடிக்கல. பல ஜாதியான ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். என்னாகும் 11:5 இல்லையா? என்னது? மிக பல அவர்களுக்குள்ள இருந்த பல ஜாதியான ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். அப்ப இங்க அடிச்சார். யார் அடிச்சாரு? இங்க அடிக்கிறார். யார் அடிச்சாரு? மிகுந்த இச்சை உள்ளவர்களை கர்த்தர் என்ன செஞ்சா? அடித்தார். அப்படி இருக்குது. அவர்கள் எல்லாரும் கிப்ரோத் அத்தாவாவிலே அடக்கம் பண்ணினார்கள் இல்லையா? மிகுந்த இச்சை உள்ள இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் கிப்ரோத் அத்தாவான்னு பேர் இல்லையா? அப்ப யார தேவன் அடிச்சாரு? இச்சிச்சவங்களை அடிச்சாரே தவிர கேட்டவங்களை அடிக்கல. தேவன் இடத்துல இறைச்சி வேணும்னு கேட்டவங்களை அடிக்கல. யார் அடிச்சாரு? இச்சிச்சவங்களே அடிச்சாரு. அது விளக்கமா சொல்லணும் உங்களுக்கு. ஆனா புரிஞ்சுக்கோ. அப்படின்னா தன்னுடைய தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்தி தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு இல்லாததையெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கிறார். தேவன் சொல்றத செய்யாம போறவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் சமுத்திரத்தில் சேர்க்கிறார். இவ ரெண்டுக்கு அவர்கிட்ட காத்து இருக்குது. ஒன்று இருக்கிறத கொண்டு போய் கடலை போடுறதுக்கும் ஒரு காத்து இருக்குது. கடலில் கடந்த கொண்டு வந்து வீட்டில் போடுறதுக்கும் ஒரு காற்று இருக்குது. நமக்கு எந்த காற்று வீசணும்? இருக்கிறத கொண்டு போக வீசணும். இருக்கிறத கொண்டு போய் கடலில் போகணுன்னா அவர் ஒன்று சொன்னால் நீ ஒன்று செய், அவர் ஒன்று சொன்னால் நீ ஒன்று பண்ணு. அவரை சொல்கிறத ஒன்று செய்யாமல் போனால் இருக்கிறத கொண்டு போய் கடலில் போட்டுருவார். நம்முடைய தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்தி, ஐயா எங்களுக்கு இப்படி தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு தெரியப்படுத்தி தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு இல்லாததை கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கிறார். என்ன செய்ய போற? உன் தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்தி தேவ சமூகத்தில் காத்திருந்து இல்லாததையெல்லாம் நீ பெற்றுக்க போறியா? தேவன் சொல்றதை செய்யாம போயிட்டு இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் கடல்ல போட்டு உட்காந்துக்க போறியா? என்னன்றதை நீயே முடிவு பண்ணு. கண்ணபடி ஜோம் பண்ணலாமா? நேரம் இல்லை. கண்ணபடி ஜோம் பண்ணலாமா? காற்றாக மழையாக வருகிறார், பனிதுளி போல் காலை தோறும் மூடுகிறார். காற்றாக மழையாக வருகிறார், பனிதுளி போல் காலை தோறும் மூடுகிறார். வற்றாத நீரூற்றா இதய கிணற்றிலே, வற்றாத நீரூற்றா இதய கிணற்றிலே, வாழ்நாள் எல்லாம் ஒரு நிரப்புகிறா. அந்த காற்றை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. காற்றாக தேவன் வருகிறார். நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு காத்தை பார்த்தோம், வல்லமையான காத்து அப்படின்னு. நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு காத்து, வல்லமையான காற்று அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் ஒரு காத்து இருக்கு. கத்திரக்கட்ட இருக்கிறத கொண்டு போய் சமுத்திரத்தில் போடுறதுக்கும் ஒரு காத்து இருக்கு. சமுத்திரத்தில் இருக்கிறத வீட்டில் கொண்டு வந்து போடுறதுக்கும் ஒரு காத்து இருக்கு. வீட்டில் இருக்கிறத சமுத்திரத்துக்கு போகணுமா, சமுத்திரத்தில் இருக்கிறத வீட்டுக்கு வரணுமான்னு நம்ம தான் முடிவெடுக்கணும். நம்ம எடுக்கிற முடிவு அந்த காற்றை வீசும். வீட்டில் இருக்கிறத கொண்டு போய் சமுத்திரத்தில் போடுறது ஒரு காற்றை அனுப்புவார். சமுத்திரத்தில் கொண்டு வைக்கிறத வீட்டில் கொண்டு வந்து போடுறதுக்கு ஒரு காற்று அனுப்புவார். என்ன காற்று வேணும் இன்னைக்கு நமக்கு? சமுத்திரத்தில் இருக்கிறதெல்லாம் வீட்டுக்கு வரணும்னு காற்று வேணும்னா உன் தேவைகளை தேவனுக்கு தெரியப்படி ஜெபிச்சுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். நம்முடைய தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்திட்டு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். காற்று ஒன்று வீசும். காற்று வீசும், ஒரு அற்புதம் நடக்கும். இல்லாததெல்லாம் வீட்டுக்கு வந்து சேரும். அதே இடத்துல கர்த்தர் நமக்கு ஒன்று சொல்றாரு. அதை செய்யாம விட்டுட்டு ஏதோ எனக்கு தோணுதுன்ற மாதிரி செஞ்சுட்டு போனா அங்க ஒரு காத்து இருக்கு. அந்த காத்து இருக்கிறத எல்லாம் கொண்டு போய் கடல்ல சேர்த்துரும். இருக்கிறதையெல்லாம் கொண்டு போய் கடல்ல சேர்த்துரும். அவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சுட்டா நம்ம ஆசுவாதமாகவே இருக்கலாம். அதனால தான் மரியாள் வேலைக்காரங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செஞ்சிருங்கப்பா. ஏதாவது மாத்திட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிடும்பா. அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிடுங்கப்பா. நீங்க ஏதாவது கொஞ்சம் இடம் கூட பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிடும்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.
இந்த காலை வேளை கர்த்தருடைய சம்மதம் வந்திருக்கிறோம். அவர் சொல்றதை நம்ம செஞ்சிட்டோம்னா இருக்கிறது அப்படியே இருக்கும், ஒன்று கூட குறையாது. இவனை மட்டும் செஞ்சிருப்பார்னா கப்பலில் இருந்தது ஒன்று கூட குறைஞ்சிருக்காது, அப்படியே இருந்திருக்கும். ஆனால் செய்யாமல் போனதுனால தான் எல்லாம் கடலுக்கு போயிடுச்சு. இங்கே ஒரு காற்று அடிக்குது, கடலில் இருக்கிறதெல்லாம் வீட்டுக்கு வருது. கர்த்தருடைய சமூகத்தில் தெரியப்படுத்திட்டு காத்திருந்தாங்க. பரிசுத்த பிதாவே, இந்த காலைகளை அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை நம்முடைய சமூகத்தில் நாங்கள் தெரியப்படுத்திட்டு காத்திருக்காமல் போனதுனால தான் எங்களுக்கு வர வேண்டிய காற்றெல்லாம் வராமல் தடுத்துருச்சுன்னா, கடல்லே இருக்குது. எங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் கடல்லே இருக்குது. அந்த கடலில் இருக்கிறது எங்களுக்கு வரணும்ப்பா. உங்கள் தேவ சமூகத்தை அந்த காலை வெல்ல எங்கள் தேவைகளை உமக்கு தெரியப்படுத்திட்டு உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்டி, இரக்கம் பாராட்டி, தயவு பாராட்டி எங்களுக்கு வர வேண்டியதை எல்லாம் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருங்க சுவாமி. எங்கள் மேலே ஒரு காற்றை வீச பண்ணுங்க. எங்களுக்கு இல்லாததை எல்லாம் கொண்டு வருவதற்கு ஒரு காற்றை வீச பண்ணி அதையெல்லாம் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க கர்த்தர் கிருபை பாராட்டி கொடுங்க. ரத்தத்தில் மறைக்கிறோம், அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவைகளை தேவ சமூகத்தில் தெரியப்படுத்திட்டு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே கீழ்காட்டை வீச பண்ணி இல்லாதது எல்லாம் வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துருங்க சுவாமி. ஒரு நாள் வீட்டில் இருக்கிறத சமூகத்தில் கொண்டு போகிறதுக்கு ஒரு காற்றை எங்கள் மேலே அனுப்பிடாதீங்க ஆண்டவரேன்னு கேட்குற அத்தனை பிள்ளைகளுக்கும் இந்த காலை வெள்ள அர்ப்பணி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கீழ்காட்டை வீச பண்ணி இதெல்லாம் வீடுகளில் இல்லாமல் இருக்கும் அதை எல்லாம் கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கறதுக்கான காற்றை வீச பண்ணி பிள்ளைகளை ஆஸ்வதிச்சிடுங்க சாமி. தடைகளை மாற்றிடுங்க, குறைகளை குற்றங்களை மன்னிங்க. நாள் முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நேர்த்திய செம்மையை செய்ய கிருபை தந்து காத்துக்கொள்ளுங்க. தேவக்கரைங்க மத்தியில் பலமான கிரிகளை செஞ்சு நாமத்தை மையப்படுத்தட்டும். ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதியும் திரும்ப தாங்கட்டும். சகல துதிகளை மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். தேவக்கரத்தில் நடத்துகிறோம். நாமத்தை உயர்த்தோம். எல்லா விதமான ஆசோதம் எங்கள் வீடுகளுக்கு வந்து சேரட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவை கர்த்தரே சோதரி, முழுடமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவை கர்த்தரே சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். சோதரம், ஸ்தோத்திரம்.